தற்போதைய அண்மை செய்தியாக சிவகங்கை மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வுக் கூட்டம் நடத்தி வருகிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்தி வருகிறார். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வுக் கூட்டம் நடத்தி வருகிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் அந்த ஆய்வுக் கூட்டத்தில் அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சுகந்த் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சுகந்த், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. முரசொலி வணக்கம். சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டம் திருபுவனம் அருகில் வைகை ஆற்றின் குறுக்கே கானூர், பழனூர் மற்றும் 17 இதர கண்மாய்களுக்கு தண்ணீர் வழங்கும் பொருட்டு அணைக்கட்டு கட்டும் பணியினை ஆய்வு மேற்கொண்டார். தற்போது அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டமானது தற்போது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி சுகந்த்.